ஸோ போன கிளாஸ்ல நம்ம இந்த சென்டென்ஸோட நிறுத்தினோம். ஆரியபுத்திர ஸ்வபிஷி இத்தி வியாஹரந்தியா தேவ்யா யசோவத்யா சிரசி வக்ஷசீஷ ஸ்பிருஷ்யமானம் பிதரம் அத்ராக்ஷித். இந்த மாதிரி அந்த தேவியான யசோவதியால தலையிலையும் வக்ஷஸ்தலத்திலையும் ஸ்பிருஷ்யமானம் தொடப்பட்டவரான அந்த பிதரம் அந்த அப்பாவை சஹா ஸ்ரீ ஹர்ஷஹா அத்ராக்ஷித் பார்த்தார். அதுக்கப்புறம் படிங்க. अवनिपतिस्तु दूरात् एव दृश् अ, दृष्टा दृष्ट्वा दृष्ट्वा तिदयितुम् அதிதயிதம் दृष्टात् अतिदयितुं திருஷ்டுவா तनयं திருஷ்டுவா அதிதயிதம் दृष्ट्वा சவர்ணதீர்க்க சந்தி. ம், दृष्ट्वा अतिदयितं ம், तनयं ம், तदवस्थ अवस्थो अपि ம், निर्भरस्नेहावर्जितः ம், प्रधावमानो ம், मनसा ம், प्रसार्य भुजौ एह्ये हि ம், इत्याह्वयन् ம். शरीरादेन शयनात् उदगात्. உதகாத். ஸோ என்ன அப்படின்னா மெயின் சென்டென்ஸ் என்ன இதுல அப்படின்னா அவனிபதிஸ்து ஷயனாத்து உதகாத். அந்த அவனிபதி அந்த ராஜா இருக்காரே பூமியினுடைய அவனீனாம் பதிஹி அவனிபதிஹி அந்த ராஜாவானவர் தராதேவன் இருக்கு, அது தூராதேவன் மாத்திக்கோங்க. ஸோ ம் அவனிபதிஸ்து ஆ தூராதேவ தனயம் திருஷ்டுவா தூரத்திலிருந்தே தனயம் புள்ளைய திருஷ்டுவா பார்த்துவிட்டு ஷயனாது உதகாத் அந்த சயனத்திலிருந்து படுக்கையிலிருந்து எழுந்தார். சரியா? ஆ ஒரு நிமிஷம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல அவனிபதிஸ்து தூராதேவ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே தனயம் திருஷ்டுவா அந்த புள்ளைய பார்த்துட்டு ஆஹ் சயனாத்து உதகாத் அந்த சயன படுக்கையிலிருந்து உதகாத் எழுந்தார். அதாவது அகாத்து அப்படிங்கிறது உங்களுக்கு லுங்கு, இன்கதவுக்கும் அதுதான். அப்புறம் காங்கிற ஒரு தாத்து இருக்கு, அதுக்கும் உங்களுக்கு டு கோங்கிற அர்த்தம் தான். இங்க உதகாத்துங்கிற உத்துங்கிற உபசர்க்கம் வந்திருக்கு. ஸோ உதகாத்து. ஆ என்னது? யாராவது கேட்டேடா? ஓகே. எழுந்தாருங்கிற அர்த்தத்துல வருது. சோ என்ன அப்படின்னா அவனிபதிஸ்து ராஜாவோ தூராதேவ திருஷ்டுவா தூரத்திலிருந்து பார்த்து தனயம் திருஷ்டுவா. எப்படிப்பட்ட தனயம் அப்படின்னா அதிதயிதம், தைத்தம்னாலே ரொம்ப பிரியம்னு அர்த்தம். அதிதயிதம் அப்படின்னா மிகவும் பிரியமாக உள்ள தனயம் தன்னுடைய பிள்ளையை தூராதேவ திருஷ்டுவா பார்த்து விட்டு சயனாத்து ஷரீரார்த்தேன சயனாத்து உத்தகாத். அதாவது அர்த்தேன ஷரீரேன அப்படின்னா பாதி உடம்பு அப்படியே எழுந்துடுத்து. அதாவது சும்மா இப்படி இப்படி பண்றதுன்னு இல்லை, அப்படியே ஹாஃப் ஆஃப் இஸ் படுத்த படுக்கையா இருந்த ராஜா ஷரீரார்த்தேன அர்த்தபாகேன அப்படியே சயனாத்து உதகாத் எழுந்துனுட்டார். என்ன அப்படின்னா அந்த ராஜாக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் பிரதம விபக்தியில வருது அத்தனையுமே அந்த ராஜாக்கு அட்ஜெக்டிவா போறது. தது அவஸ்தோ அபி தது அவஸ் தது அவஸ்தா அப்படின்னாலே சா அவஸ்தா எஸ்ய சஹ ததவஸ்தா. சரியா? அந்த மாதிரியாக ஒரு நிலைமை யாருக்கோ அப்படி இருக்கின்ற அவனிபதி நிர்பர ஸ்நேக நிர்பர ஸ்நேக ஸ்னேகாவர்ஜிதா. ஸோ நிர்பரஹா ஸ்னேகா நிர்பரஹா ஸ்னேகா அப்படின்னாலே ரொம்ப டீப்பான ஒரு அஃபெக்ஷன். நிர்பரஹா ஸ்னேகா நிர்பர ஸ்னேகா நிர்பர ஸ்னேகேன ஆவர்ஜிதா. ஸோ நிர்பர ரொம்ப டீப்பான ஒரு அஃபெக்ஷனால ஆவர்ஜிதா சூழப்பட்டவரான அதனால ஆட்கொள்ளப்பட்டவரான சக அவனிபதி பிரதாவமானக மனசா. அதாவது புள்ள வந்துட்டான் ஊர்ல இருந்து அப்படின்னா அவ எழுந்து ஓடுவா. நம்ம ஊர்ல இருந்து குழந்தை வருது அப்படின்னா பெல்ல அடிச்சோன்னா நம்ம எழுந்து போய் திறக்கிறோம் இல்லையா? சோ ஆனா இந்த இடத்துல ராஜா அவருடைய சரீரம்ங்கிறது அதுக்கு இடம் கொடுக்கல. ஆனா மனசுங்கிறது என்னன்னா அப்படியே பிரதாவமானக மனசா. ரொம்ப அந்த அஹ், மனசா பிரதாவமானக மனசுனால அங்கேருந்து கிளம்பினவரான புஜௌ பிரசாரிய தன்னுடைய புஜங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிண்டு. சரியா? பிரசாரியங்கிறது லெப்புல இருக்கு, சரதி
சிறு இருக்கணும் அதனுடைய லெப்பு பிரசாரிய புஜவு பிரசாரிய ஏஹி ஏஹி வா வா அப்படின்னு இது ஆக்வயன்னு அப்படி கூப்பிட்டு கொண்டு ஷரீரார்த்தேன சயனாத்து உதகாது பாதி சரீரம் எழுப்பப்பட்டவராக வந்தார். மனசுங்கிறது ஓடின்னு இருக்கு, சரீரம்ங்கிறது பாதி எழுந்தது. சரியா இருக்கா? சோ அவனிபதிஸ்து தனயம் शयनात् दूरादेव तनयं दृष्ट्वा शयनात् उदगात् அது மெயின் சென்டென்ஸ். தனயம்க்கு அட்ஜெக்டிவ் எது அப்படின்னா அதிதயிதம் தனயம். அப்புறம் ராஜாக்கு எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னா பிரதமா விபக்தியில வருது அத்தனையுமே இட் கோஸ் as an adjective for ராஜா. தத் அவஸ்தோ அபி சா அவஸ்தா. சா அவஸ்தானா என்ன? இந்த மாதிரி ஜுவரேன பீடிதா ஆதினா வியாதினா பீடிதா சஹ ராஜா तदवस्थोऽपि सा अवस्था यस्य सः तदवस्थः तदवस्थोऽपि निर्भरस्नेह आवर्जितः निर्भरः स्नेहः निर्भरस्नेहः निर्भरस्नेहेन आवर्जितः सः அவனிபதிः மனசா பிரதாவமானக மனசினால அங்கேந்து ஓடினவராக புஜவு பிரசாரிய புஜங்களை நீட்டிவிட்டு ஏகி ஏகி இங்க வா வா அப்படின்னுட்டு இதி ஆஹ்வயன்னு இவ்வாறாக கூட்டுக்கொண்டு சத்ரு பிரத்யத்துல இருக்க அர்த்தேன ஷரீரார்த்தேன ஷரீரஸ்ய அர்த்தபாகேன ஹாஃப் ஆஃப் ஹிஸ் பாடி கேம் அப் சயனாது உதகாத். சரியா? அதுக்கு அடுத்தது தீபா. மியூட்ல படிக்கிறாவோ. மியூட்ல இருக்கேள் தீபா. சாரி. ம். சம்சம்பிரமம் அசம்பிரமம் இல்லையா? சசம்பிரமம் உபசிருதம் சைனம் வினயா வனம்ரம் உபன் உபந வினயாவனம்ரம் உன்னமைய. ம் ஓ ம் உன்னம் உன்னமய்ய ம் பலாத் உரசி நிவேஷ்ய ம் விஷன் இவ பிரேம்னா நிஷாகர மண்டல மத்தியம் ம் மஜ்ஜன் நிவா மிருதமயே மகாசரசி மஜ்ஜன்னிவ பீடயன் அமிர்தமயே. ம் ஓ மஜ்ஜன் இவ அமிர்தமயே மகாசரசி பீடயன். இல்ல இல்ல பாருங்க, அவ அழகா உங்களுக்கு வந்து கமா போட்டு போட்டு கொடுத்துருக்கா. எப்படி படிக்கணும்? பலாது உரசி நிவேஷ்ய விஷன்னிவ பிரேம்னா நிஷாகர மண்டல மத்தியம் மஜ்ஜன்னிவ அமிர்தமயே மகாசரசி. அதை கட் பண்ணிட்டே வாங்கோ. ஓ சரி, ம் ஓகே. ம் மஜ்ஜன் இவ அமிர்தமயே மகாசரசி ம் பீடயன் நங் ந- நங் பீடயன்னு பிளஸ் நங்கைஹி அங்கைஹி பீடயன் ஆ, அங்கைஹி. அங்கை ம் பீடயன் அங்கைஹி அங்கானி கபோலேன கபோலம் ஆ, கபோலம் அவகட்யன் அவகட்டயன்னு. அவகட்டயன் ம் நிமீலயன் பக்ஷமாக்ர கிரதிதாகிரஸ் ம் கிரஸ் பக்ஷ்ம கிரஸ்தா பக்ஷ்மாக்ர கிரதித அஜஸ்ர கிரதி அஸ்ரஸ் விஸ்ராவிணி விலோச்சனே. படிங்க திருப்பியும். விலோச்சனே நிமீலயன்னு அஸ் படிங்க திருப்பியும். ஓகே. ம், ம், ம். பீடயன் ம் அங்கைः அங்கானி கபோலேன கபோலம் கபோலமவகட்டயன் ம் அவகட்டயன் ம் நிமீலயன் பக்ஷமாக்ர கிரதிதா அஜ அஜஸ்ராஸ்ரவிஸ்ராவிணி விலோச்சயன் ம் விஸ்மிருத ஜ்வர விலோச்சனே. சம்ஜரஹ விலோச்சனே சுச்சி இருக்கா விலோச்சயன்னு இருக்கா உங்க டெக்ஸ்ட்ல? விலோச்சனே ஆ விலோச்சனே ம் விஸ்மிருத ஜ்வர சம்ஜ்வரஹ ம் சுச்சிர மாலிலிங்க. சுச்சிரம் ஆலிலிங்க. ஆலிங்கதி இருக்கணும் அதனுடைய லிங்கு ஓகே, ஓகே. ஆலிலிங்க. லிட்டு சாரி லிங்குங்கிற லிட்டு. சசம்பிரமம் உபஸ்ருதம் ச ஏனம் வினயாவனம்ரம் உன்னம்ய. சோ இந்த இந்த த்விதியா விபக்தியில சொல்றது இந்த ரெண்டுமே அந்த ஹர்ஷனுக்கு அட்ஜெக்டிவா போறது. சசம்பிரமம் சசம்பிரமேண உபஸ்ருதः சசம்பிரம உபஸ்ருதः தம் சசம்பிரம உபஸ்ருதம் ச ஏனம் அந்த சுதனை வினயாவனம்ரம் ஏனம் வினயேன அவனம்ரஹ வினயாவனம்ரஹ வினயத்தினால குனிந்தனவ பணிவோடு இருப்பவனான வினயேன அவனம்ரம் வினயாவனம்ரம் அவனை உன்னமைய. சோ உன்னமைய அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது பிளஞ்சுன்னு அர்த்தம். அப்படியே அவனை
அவனை அவனை கிட்ட போறது அந்த மாதிரி வினயத்தினால அவன் வந்து அப்படியே தலவணங்கி நிக்கிறான் அவனை. பலாது உரசி நிவேஷ்ய, ஃபோர்ஸிபிலி உரசி, உரசினா மார்பல நிவேஷ்ய அப்படியே தழுவிண்டு, விஷண்ண இவ பிரேம்னா நிஷாகர மண்டல மத்தியம். ஸோ பிரேம்னா ஒரு பிரேம ஸ்வபாவத்தினால நிஷாகர மண்டல மத்தியம் விஷன்னிவ, நிஷாகரஸ்ய மண்டலம் நிஷாகர மண்டலம், நிஷாம் கரோதி இது நிஷாகரः சந்திரன் சந்திரமண்டலம். ஸோ நிஷாகர மண்டலம், நிஷாகரஸ்ய மண்டலம் நிஷாகர மண்டலம், நிஷாகர மண்டலஸ்ய மத்தியம் நிஷாகர மண்டல மத்தியம். அதை பிரேம்னா விஷன்னிவ, சாக்ஷாத் சந்திரமண்டலத்துக்கே போன மாதிரி. ஸோ ஹி வாஸ் ஹேவிங், என்ன சொல்றது, பிளஞ்சிங் இன் டு த மிட்ஸ் ஆஃப் த மூன்ஸ் டிஸ்க். அந்த மாதிரி அவனுக்கு, அதாவது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராஜா வந்து தாக ஜுவரத்தினால பீடிக்கப்பட்டிருக்கான். அவனுடைய புள்ள வந்து புள்ளைய பாக்குறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவனுடைய ஜுவரத்துக்கு ஒரு கூலிங் ஃபேக்டர் மாதிரியாம். அதனால நிஷாகர மண்டலம் பிரேம்னா விஷன்னிவ, அப்படியே ஒரு கூலா ஒரு ஃப்ரீசருக்குள்ள போய் உட்கார்ந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிஷாகர மண்டலம், அந்த சந்திரமண்டலத்தினுடைய மத்தியத்துல நுழைந்தவர் போல. மஜ்ஜன்னிவ அமிர்தமயே மகாசரசி, அமிர்தமயே மகாசரசி, அமிர்தமயமாக இருக்க, அமிர்த ரூபமாக இருக்கிற மகாசரசி. மகத்துச்ச தத் சரஹச்ச மகாசரஹ இல்லையா? சரசி அப்படிங்கிறது உங்களுக்கு சப்தமியில இருக்கு. சோ தஸ்மின் மகாசரசி, அதுல மஜ்ஜன்னிவ, அதுல மூழ்கினவர் போல, ஒரு இம்மர்ஸ் ஆனவர் போல. அங்கைஹி அங்கானி பீடையன்னு, தன்னுடைய அங்கங்களினால, தன்னுடைய சரீரத்தினுடைய பாகங்களால, அங்கானி அவனுடைய சரீரத்தினுடைய பாகங்களை பீடை அப்படியே இருக்க தழுவிக்கிறது. சரியா? அந்த இருக்க தழுவிக்கிறதுக்கு ரெண்டு இருக்கு. திருதராஷ்டிரன் கடைசியா பீமனை வந்து தழுவிக்கணுங்கிறான், இருக்க தழுவி அவனை கொன்னுடணும்னு பாக்குறான், அவ்வளோ ஆக்ரோஷத்தையும் அவன் மேல இறக்கணும்னு பாக்குறான். அப்பதான் உங்களுக்கு கிருஷ்ணர் வந்து அந்த பீமனுடைய ஒரு அயனால ஆக்கின ஒரு ஆகாரத்தை அனுப்புறார். அதையே அவன் பொடிச்சு பொடிச்சா ஆக்குறான். ஸோ கோபத்தினாலேயும் அதை வந்து அதனுடைய தழுவுதல்ங்கிறது வெரி ஹார்டா இருக்கும். அதே சமயத்துல ஸ்நேகபாவத்துல இருக்கும் பொழுதும் அந்த தழுவுறதுங்கிறது ரொம்ப ஹார்டா இருக்கும். கபோலேன கபோலம் அவகட்ட எண்ணு, கபோலக அப்படின்னா கண்ணம், சீக்ஸ். அந்த கபோலத்தினால, கபோலம் அவனுடைய கபோலத்தை அவகட்ட எண்ணு ரப் பண்ணிண்டு, பக்ஷ்ம அக்ர கிரதித அஜஸ்ர அஸ்ர ஸ்ரவிணி இஸ்ராவிணி விலோச்சனே நிமீலையன்னு. ஸோ வந்து நிமீலையன்னு அப்படின்னா கண்ணை மூடிக்கிறது. ஸோ விலோச்சனே நிமீலையன்னு, அந்த கண்களை, விலோச்சனம்ங்கிறது இங்க உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ல இருக்கு. சரியா? கண்களை வித்யா விவச்சனம் டியூவல்ல இருக்கு. விலோச்சனே கண்களை நிமில என்ன, எப்படிப்பட்ட கண்களை அப்படின்னா, பக்ஷ்ம அக்ர கிரதித அஜஸ்ர அஸ்ர விஸ்ராவிணி. சோ பக்ஷ்மாணாம் அக்ரஹ பக்ஷ்மாக்ரஹ, பக்ஷ்மாக்ரே கிரதிதः பக்ஷ்மாக்ர கிரதிதः, பக்ஷ்மாக்ர பக்ஷ்மாக்ர கிரதிதம். அதாவது உங்களுக்கு என்னன்னா, அஜஸ்ரம் பக்ஷ்மாக்ரே கிரதிதம் அஜஸ்ரம் அஸ்ரம் தது விஸ்ரவதி இது விஸ்ராவி. இந்த வந்து இந்த விஸ்ராவி அப்படிங்கிறது இந்த வாரி வாரிணி மாதிரி வருது. விஸ்ராவி விஸ்ராவினி அப்படின்னு வருது. சரியா? விஸ்ராவினி அப்பதான் உங்களுக்கு விலோச்சனையில கொண்டு போய் அதை சேர்த்துக்க முடியும். சோ பக்ஷ்மானாம் அக்ரம், பக்ஷ்மம்னா உங்களுக்கு அந்த ரப்ப, அவைகளினுடைய அக்ரபாகம், அதுல கிரதிதம், அது கிரதிதம்னா முடிச்சு போட்டதுன்னு அர்த்தம். இங்க வந்து ஒட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆஹ் அதாவது ஜி கண்ணை மூடிண்டு, ஜி பக்ஷ்மனா ஐ லேஷா? ஆமா ஐ லேஷஸ் பக்ஷ்மங்கள் தான். சரி, ஓகே. பக்ஷ்ம கண்ணை மூடிக்கிறான் அவன். அந்த கண்ணை மூடிக்கிற பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, அவனுடைய அவன் கண்ணை மூடிக்கிறான், அதுலேருந்து வந்து கண்ணீர் வருது அவுட் ஆஃப் சந்தோஷம். சரியா? சோ பக்ஷ்மாக்ர பக்ஷ்மானாம் அக்ரம் பக்ஷ்மாக்ரம், ஒரு பக்ஷ்மயோகோ அக்ரம்னு வச்சுக்கோங்க. ஆர் எல்லாம் நிறைய ரப்ப இருக்கும். பக்ஷ்மானாம் அக்ரம் பக்ஷ்மாக்ரம், பக்ஷ்மாக்ரே கிரதிதாக பக்ஷ்மாக்ர கிரதி, பக்ஷ்மாக்ரே கிரதிதம் பக்ஷ்மாக்ர கிரதிதம், பக்ஷ்மாக்ரே கிரதிதம் அஜஸ்ரம் அஸ்ரம். அஸ்ரம்னா ஜலம், டியர்ஸ். அஜஸ்ரம்னா சததம், இடைவிடாமல், இடைவிடாமல் அஸ்ரம் தது விஸ்ரவதி இதி விஸ்ராவின். ஓகேவா? சோ இந்த இடத்துல விஸ்ராவினி விஸ்ராவினி விலோச்சனே, அந்த விலோச்சனே நிமீலையன்னு. சரியா இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்கா யாருக்காவது?
இல்ல ஜி புரியுது. புரியுறதா? சோ அதான் அப்படி அந்த மாதிரி கண்களை மூடிக்கொண்டு விஸ்மிருத ஜ்வர சஞ்சுவரக சுச்சிரம் ஆலிலிங்க. இத்தனை நாளா வந்து இந்த படுத்துட்டே இருப்பா. பொண்ணு ஊர்ல இருந்து வந்தோடனே டவால்னு அம்மா எழுந்துருவா தெரியும், ஒண்ணுமே ஆகலைங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஜ்வரஸ்ய சஞ்சுவரகா, சஞ்சுவரகனாலே சந்தாபகன்னு அர்த்தம். ஜுரத்தினுடைய சஞ்சுவரம், ஜுரத்தினுடைய சந்தாபம். ஜ்வரஸ்ய சஞ்சுவரக ஜ்வரசம்ஜ்வரக விஸ்மிருதः ஜரஸ்வம் சம்ஜ்வரः ஏன சக. எவன் ஒருவனால் மறக்கப்பட்ட ஜுரத்தினுடைய சந்தாபம் யாராலேயோ அவன். அப்படிப்பட்ட ராஜா சுச்சிரம் அந்த சசம்பிரதம் உபஸ்ருதம் ஏனம் ஆலிங்க. சரியா இருக்கா? ஆ சோ இங்க வந்து ராஜாவை குறிக்கிற சப்ஜெக்ட குறிக்கிற வேர்டு எது அப்படின்னா விஸ்மிருத ஜ்வர சஞ்சுவரக ராஜா சசம்பிரதம் உபஸ்ருதம் ச ஏனம் வினயாவனம்ரம் புத்திரம் சுச்சிரம் ஆலிலிங்க தழுவிக்கொண்டார். சரியா இருக்கா? சோ சசம்பிரமம் உபஸ்ருதம் ச ஏனம் வினயாவரநம்ரம் உன்னமய்ய பலாது உரசி நிவேஷ்ய உரசி பலாது நிவேஷ்ய பிரேம்னா நிஷாகர மண்டல மத்தியம் விஷன்னு இவ. அதாவது இந்த இடத்துல உத்பிரேக்ஷா அப்படியே கொண்டு போய் நிஷாகர மண்டல மத்தியத்துல போய் அவர் இறங்கிடல. அந்த புள்ளைய தழுவுறது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சாட்சாத்து ஒரு சந்திரமண்டலத்தினுடைய இதுல போய் நுழைஞ்ச மாதிரி இருக்கான். புரியுறதா? அதே மாதிரி அமிர்தமயே மகாசரசி மஜ்ஜன் இவ. அவளை பார்த்த உடனே எனக்கு அப்படியே குளிர்ந்துருத்து உடம்பெல்லாம். அப்படின்னா லிட்டரலா குளிஞ்சா போச்சு இல்ல, அவ்வளோ சந்தோஷம் வந்துருத்துன்னு அர்த்தம். சோ அமிர்தமயே மகாசரசி, அமிர்தத்தினால அமிர்தமாக இருக்கின்ற அமிர்த பெருங்கடலில் மஜ்ஜன் இவ முழுகினவர் போல. இங்கேயும் உங்களுக்கு உத்பிரேக்ஷா அங்கைஹி அங்கானி பீடையன்னு, இவனுடைய அங்கங்களினால் அவனுடைய அங்கங்களை பீடையன்னுன்னா இந்த இடத்துல உபத்திரவங்கிற அர்த்தம் இல்ல, இது கஷ்டத்தை கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு ஆலிங்கனம். சரியா? கபோலேன கபோலம் அவகட்ட எண்ணு. சோ பீடையன்னுங்கிற இந்த இடத்துலயும் பீடையன்னு அங்கைஹி அங்கானி. இந்த இடத்துல எல்லாம் இவ போடல பாருங்க, பிகாஸ் இட் இஸ் லிட்ரலி இஸ் டூயிங், இட் இஸ் நாட் அன் உத்பிரேக்ஷா. கபோலேன கபோலம் அவகட்ட என்ன, தன்னுடைய கபோலத்தினால அவனுடைய கபோலத்தை உரசிக்கொண்டு பக்ஷ்மாக்ர கிரதித அஜஸ்ர அஸ்ர விஸ்ராவினி விலோச்சனே நிமீல என்ன, பக்ஷ்மத்தினுடைய அக்ரபாகத்தில் அப்படியே முடிச்சு போட்டு இருக்கிற அந்த இடைவிடாமல் ஒழுகுகின்ற அஜஸ்ரம் அஸ்ரம் அப்படின்னா இடைவிடாமல் ஒழுகி கொண்டிருக்கின்ற அந்த டியர்ஸ் கண்ஜலம் கண்ணீர், அதை பொழுகிக் கொண்டிருக்கின்ற விலோச்சனே நிமில என்ன, அது ரெண்டுத்தையும் மூடிண்டு எப்படி ஆனார் அப்படின்னா ஒரு செகண்ட் அவருக்கு ஜுரங்கிறதே அவருக்கு மறந்து போயிடுத்து. ஜுரத்தினுடைய சந்தாபத்தையே அவர் மறந்து விட்டார். சோ ஜுவரஸ்ய சஞ்சுவரகா, சஞ்சுவரகன சந்தாபகா, ஜுரத்தினுடைய சஞ்சுவரகா, ஜுரத்தினுடைய ஒரு சந்தாபகா ஜுவர சஞ்சுவரகா விஸ்மிருதா ஜுவர சஞ்சுவரகா ஏன சகா சுச்சிரம் ரொம்ப திருடமாக ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஆலிலிங்க. சரியா இருக்கா? எஸ் 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 மேம். யா இந்த ஸ்ராவிங்கிறது வந்து ஸ்ராவக அஸ்தி அஸ்தி அப்படின்னு இனின்னு போட்டுட்டேன்னா அந்த குனி மாதிரி வந்துரும். இது வந்து இனி போட்டாதான் இது சொல்ல முடியும். ஆனா ரூபம் பார்த்தேன்னா இட் கோஸ் ஃபார் விலோச்சனை. இங்க ஸ்ராவினின்னு தீர்க்கத்துல வேற இருக்கு. நான் ஒரிஜினலையும் பார்த்தேன். ஹ்ரஸ்வத்துல ஸ்ராவினி அப்படின்னு இருந்ததுன்னா ஏதோ ஒரு சப்தமியில இழுக்கலாமான்னு பார்த்தேன். அப்படி சப்தமியில போட்டுட்டா சென்டென்ஸுக்கு ஒத்தி வராது. ஆப்ஜெக்ட்ல போட்டு த்விவச்சனத்துல போட்டாதான் இங்க சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டு கண்ணு இருக்கு. விலோச்சனே நிமீல, ரெண்டு கண்ணையும் மூடிண்டார், கண்களை மூடிக்கொண்டார் தானே. இல்ல நபும்சக லிங்கத்துல குணி குணினி குணினி தானே வரும். குணி குணினியா? சரி ஓகே. அப்ப அப்படி எடுத்துக்கோங்க. விலோச்சனம்ங்கிறது நபும்சகலிங்கம் இல்லையா? கரெக்ட். ஆமா, நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், இந்த வாரி வாரிணி மாதிரி வருதோ என்னமோ இது அப்படின்னு யோசிச்சேன். நீங்க சொல்ற மாதிரி குணி குணினி. சரி குணினி. ஓகே. சோ வந்து அந்த மாதிரி எனிவே இட்ஸ் அ டியூவல் அண்ட் த்வித்யா விபக்தி. தட் இஸ் வெரி கிளியர். அது கிளியரா இருக்கும் மாலினி? ஆமா பகினி, அது கிளியரா இருக்கு. லோச்சனத்துக்கு அட்ஜெக்டிவா வருது. ஆமா ஆமா. லோச்சனம் விலோச்சனேங்கிறது அங்க விலோச்சனம் விலோச்சனே விலோச்சனானி விலோச்சனம் விலோச்சனே த்வித்யா விபக்தி த்விவச்சனம். சரியா? அதுக்கப்புறம் படிங்கோ தீபா. கதம் கதம் அப்பி சிராத் விமுக்தம் உபஸ்ருத்ய கிருதன்
कृत नमस्कारं ம் प्रणत जननीकम् उपागतम् आसीनं ம் न sorry च शयनान्तिके ம் पिबन् इव विगत निमेष निश्चलेन चक्षुषा व्यलोकयत् ராஜா கிருத நமஸ்காரம் தம் சிராத் விமுக்தம் புத்திரம் வியலோகயது சக்ஷுஷா விலோகயது. சரி, சக்ஷுஷா விலோகயத்து வேண்டாம். வெறும்ன ராஜா கிருத நமஸ்காரம் சிராத் விமுக்தம் புத்திரம் வியலோகயது பார்த்தார். கதம் கதமபி, ஐயோ எப்படியோ அவரால் முடியவே இல்லை, ஸ்டில் இருந்தாலும் சிராது சிராத் விமுக்தம் கிருத நமஸ்காரம் பிரணத ஜனனீகம் உபாகதம் ஆசீனம் उपसृत्य च शयनान्तिके शयनान्तिके आसीनं विगतनिमिषनिश्चलेन चक्षुषा பிபன்னிவ வியலோகயத்து. அப்படியே கண்களால் அப்படியே என கண்ணாலே அப்படியே சாப்பிட்டுட்டாவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கண்ணால் குடித்தவன் போல அப்படியே அப்படியே ஃபுல்லா தன் புத்திரனை அப்படி வந்து ஒரு பார்வைய அந்த புள்ள மேல செலுத்தினார். ஏன் அப்படின்னா சிராத் விமுக்தம், ரொம்ப நாள் குழந்தை வந்து தன்கிட்ட இல்ல. விமுக்தம் உபசிருத்திய, அவனை பக்கத்தில், உபசரதி இல்லையா, சிறு தாத்து, திருப்பியும் உபங்கிறது உபசரகம் லெப்பல இருக்கு. உபசிருத்தியான பக்கத்தில் அடைந்த. கிருத நமஸ்காரம், சோ கிருதம் நமஸ்காரம் ஏனசகா இல்லையா, ஆர் கிருதா நமஸ்காரா ஏனசகா தம், செய்யப்பட்ட நமஸ்காரம் யாராலேயோ அவன், அப்படிப்பட்ட அந்த புத்திரனை பிரணத ஜனனீகம், சோ பிரணதா ஜனனி ஏன சக தம், நமஸ்காரம் பண்ணப்பட்ட ஜனனி யாராலேயோ அவர். என்ன சம்ஸ்கிருதத்தோட இது பதிலா அதை போட்டு அதை இவனுக்கு அப்ஜெக்டிவா போட்டு ஜனனி வந்து ஸ்திரீலிங்கம், அதனால நம்ம பிரணதா போட்டுக்கணும். ஆனா இது வந்து இட் கோஸ் அஸ் அண்ட் பகுவிரீகில இவனுக்கு போறது அது அப்படிங்கறதுனால கம்ப்ளீட்டா மாத்திக்கணும் எல்லாத்தையும். பிரணதா ஜனனி ஏனசக தம் பிரணத ஜனனீகம் உபாகதம் வந்தடைந்த சயனாந்திகே ஆசீனம். எங்கேயோ சில பேர்லாம் வருவா தெரியுமா, நான் அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னு உடனே டோர் கிட்டே பார்த்துட்டு போயிட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு கிளம்ப, அந்த மாதிரிலாம் இல்லை. சயனாந்திகே, சாந்திகம்னாலே சமீபேன்னு அர்த்தம். ஸோ சயனத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்த ஆசீனம் அவனை விகத நிமேஷ நிश्चलेन சக்ஷுஷா, சோ விகதः நிமேஷः யஸ்மாத் தத், சக்ஷுஹுக்கு போறது அட்ஜெக்டிவா சரியா. சோ அந்த மாதிரி நிஷ்டலேன சக்ஷுஷா விகதः நிமேஷः, நிமேஷகனா அந்த சிமிட்டுறது, அந்த கண்ணை என்ன பண்றது, அது பேர் என்ன சொல்வேள், கண் சிமிட்டுறது. சோ விகதः நிமேஷः பிளிங்கிங்கா பிளிங்க், கண்ணை சிமிட்டாமையே குழந்தை வந்திருக்கான்னு அப்படியே கண் கொட்டி பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. விகதா நிமேஷா யஸ்மாத் தத், விகத நிமேஷம் ச தத் நிश्चலம் ச விகத நிமேஷ நிश्चலம் தேன நிश्चலேன சக்ஷுஷா. சோ போக்கடிக்கப்பட்ட அந்த சிமிட்டுதல், போக்கடிக்கப்பட்ட சிமிட்டுதல் சரியா, போக்கடிக்கப்பட்ட சிமிட்டுதலோட நிശ്ചலமாக இருக்கின்ற, அசையாமல். அதனால என்ன அப்படின்னா அது அந்த சக்ஷுஹு அப்படிங்கிறது பிளிங்கிங் இல்ல அப்படிங்கிறதுனாலேயே நிശ്ചலமா இருக்கு. அதுல ஒரு மூமெண்ட்டும் இல்ல, சலரகிதம், நிശ്ചலஸ்ய அபாவம் இல்லையா, நிശ്ചலம். சோ நிश्चலேன சக்ஷுஷா, அப்படிப்பட்ட கண்ணினால் சக ராஜா தம் சிராத் விமுக்தம் கிருத நமஸ்காரம் பிரணத ஜனனீகம் உபாகதம் சயனாந்திகே ஆசீனம் புத்திரம் பிபன்னிவ விலோகயத், சக்ஷுஷா பிபன்னிவ விலோகயத். சரியா, அப்படியே கண்களால் குடித்தவர் போல பார்த்தார் அப்படின்னா லிட்டரலி கண்ணால எடுத்து குடிச்சு விடல, அப்படி வந்து புள்ளைய ரசிச்சு பார்த்தார். சரியா, இந்த நாராயணியம்ல நேத்ரை ஸ்ரோத்ரைஷ்ட பீத்வான்னு வருமே, அது ஞாபகம் வருதுல்ல. அப்புறம் மேல पस्पर्श च पुनः पुनः वेपतु माथा வேப்பத்து மதா वापतु मथा पाणितलेन. फुल स्टॉप இருக்கு. சரி, பாணித்தலையன பஸ்பர்ஷ, அவ்வளவுதான். கையினால அவனை பஸ்பர்ஷ அப்படின்னா ஸ்பர்ஷம் பண்ணாருன்னு அர்த்தம். பஸ்பர்ஷங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு,
ஸ்பிருஷதி இருக்கணும் அதனுடைய பஸ்பர்ஷ. புனக புனக வேபத்து மதா பாணிதலேன, எப்படிப்பட்ட கை அப்படின்னா, வேபத்து மதா அப்படின்னா வேபதுஹு அஸ்தி அஸ்தி இது வேபதுமான் தேன வேபது மதா. அந்த பாணிதலேனக்கு அட்ஜெக்டிவா போறது. கையினால் தொட்டார், அந்த கை கூட ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்காம இருக்கப்படாதா அப்படின்னா அந்த மாதிரி. ஏன்னா இப்ப நீங்க வந்து இதை ரிலேட் பண்ணிக்கணும். கொதிக்கிற ஜுரம், புள்ளைய பார்த்த உடனே ஜுரம் பையனே இறங்கி இருக்கு, அதனால வேர்த்து கொட்டிருக்கு இல்லையா? என்ன சொல்றேன்? புனர் வேப்பது மதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து கை வந்து அப்படியே இது வேர்வையினால ஈரமா இருக்கு. அப்படிப்பட்ட பாணிதலேன புனக பஸ்பர்ஷ, அவர் வந்து அந்த புள்ளைய வந்து தொட்டார். ஏற்கனவே ஆலிங்கனம் ஆயாச்சு, அது ஆயாச்சு, எல்லாம் கண்ணுல ஜலம் விட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நிஷாகர மண்டல மத்தியம்ல இருக்கிற மாதிரி அவருக்கு ஜில்லுன்னு ஒரு ஃப்ரிட்ஜில் போய் உட்கார்ந்த மாதிரி ஆயிடுத்து. ஸோ உடம்புல இருக்கிற அந்த சூட்டு ஜுரம் அப்படியே இறங்கியிருக்கணும். அதனால்தான் வேப்பது மதா பாணி தலையன புனக புனக பஸ்பர்ஷ, மறுபடியும் மறுபடியும் தொட்டார் இல்லையா? அப்புறம் வேப்பத்து மதாங்கிறது இட்ஸ் ட்ரெம்பிளிங் கம்பித்தேனன்னு அந்த சப்தா இதுல கொடுத்துருக்குது. அதுவும் சொல்லுங்க, நான் சொன்னது என்னன்னா இல்லையா வேப்பத்து மத்தான்னு. அதுவும் நல்லதுதான், பட் நடுங்குகின்ற கையினால்னு சொல்லிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேர்வை சொரிந்த கையினால். வேர்வை சொரிந்த கை அழகா இருக்கே ஜி. இல்ல ஜுரப்படுறதே வேர்த்து தானே விடும். இறங்கிடுத்து, புள்ளைய பார்த்தோன்னே இறங்கிடுத்துன்னு எனக்கு தோணுது. கரெக்ட், எங்கேயும் நிறைய உங்களுக்கு வருது. என்ன பண்றது? அப்புறம் கணக்ஷாம கண்டश्च கிருச்சாத் இவ அவாதீத் வத்ச கிருஷோசி இதி. க்ஷாமகனாலே இழைச்சு போனன்னு அர்த்தம். க்ஷாமம்னு இந்த இதுல வந்தது, ஐ திங்க் துரியாலேயோ பிரவேசாலேயோ ஏதோ ஒரு பாடத்துல, ஐ டோன்ட் ரிமெம்பர். க்ஷாமன்னு ஒரு யூசேஜ் சாகுந்தலத்துலயும் வரும். அந்த க்ஷாமங்கிறது சகுந்தலைக்கு இழைத்து போனதுன்னு அர்த்தம். க்ஷாம கண்டகனா இழைத்து போன கண்டகா, கழுத்து. அதாவது நம்ம வெயிட் சாப்பிடல அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூஞ்சில தான் தெரியும், உடம்பு அப்படியே இருக்கும். இந்த இடம் கழுத்து நன்னா இழைச்ச மாதிரி தெரியும், கரையதா? க்ஷாம கண்டகா அப்படின்னா க்ஷயேன க்ஷாமகா. ஏன் வந்து இது அப்படின்னா இழைத்ததுனால் இழைத்த இது அது க்ஷணம்னு இருக்கு. ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல வந்து க்ஷயகான் தான் இருக்கு, க்ஷயமே வச்சுக்கோங்க சரியா? க்ஷயேன க்ஷாமகா கண்டகா யஸ்ய சஹா. க்ஷயம் கொஞ்சம் அப்படியே வீக்கா இருக்கிறதுனால ப்ராபப்ளி இஸ் மென்டலி ஆல்சோ வெரி டயர்டு. க்ஷயகானா டயர்டுங்கிற ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கோங்க. க்ஷயேன அதனால க்ஷாமகா கண்டகா யஸ்ய சஹா, இழைத்த கண்டத்தோட இருக்கின்ற சஹா ராஜபுத்திரா ஸ்ரீஹர்ஷா. அதாவது க்ஷீரக்கண்டகன்னு சொல்லுவா. க்ஷீரக்கண்டக அப்படின்னா என்ன அப்படின்னா க்ஷீரம் கண்டே எஸ்ய சகான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல குழந்தை பாலகன்னு அர்த்தம். அதுக்கு தானே வந்து தொண்டையில இங்க பாலெல்லாம் இருந்துட்டு இருக்கோம், அதனால க்ஷீரகண்டக அப்படின்னா. அதே மாதிரி நீ ஸ்ரீகண்டகா அப்படின்னு எடுத்துட்டேன்னா சதுர்பிகி ஸ்ரீகண்டைஹி இருக்கணும் சௌந்தர்யலஹரி. ஸ்ரீ அப்படின்னா விஷம்னு அர்த்தம். ஸ்ரீஹி கண்டே எஸ்ய சகா, யாருனுடைய தொண்டையில விஷம் இருக்கோ, யாரு? ஈஸ்வரன், நீலகண்டகா, பரமேஸ்வரன். பரமேஸ்வரன். சோ சதுர்பிகி ஸ்ரீகண்டைஹி சிவ யுவதிபிகி பஞ்சபீரபின்னு இருக்கு இல்லையா? அதுலதான் உங்களுக்கு இதனுடைய சக்கரத்தினுடைய இதுவே ஸ்ரீசக்கரனுடைய இதுவே அந்த ஸ்லோகம் தான். சோ சதுர்பிகி ஸ்ரீகண்டைஹி, அந்த ஸ்ரீஹி கண்டே எஸ்ய சகா. அதே மாதிரி இங்க க்ஷாமகண்டக அப்படின்னா க்ஷயேன இழைத்ததினால் ஒரு துக்கத்தினால், க்ஷயேன க்ஷாமஹ க்ஷயக்ஷாமஹ और क्षयेन क्षामः कण्ठः यस्य सः क्षामकण्ठः सः राजपुत्रः கிருச்ராத் ஈதம் அவாதீத். கிருச்ராத்னா வித் கிரேட் டிஃபிகல்ட்டி இதை பேசினார். என்ன அப்படின்னா ஐ திங்க் திஸ் கோஸ் டு த ராஜா, நாட் டு தி இது இது அவனிபதிக்கு போறது. க்ஷயேன துக்கத்தினால் ஆர் அந்த உடம்புனால க்ஷீணமான கண்டத்தோட இருக்கின்ற அதாவது க்ஷீண கண்டகனா இட் இஸ் நாட் ஓன்லி த பிசிக்கல் அப்பியரன்ஸ், இட் இஸ் ஃபார் அவருடைய தொண்டையும் சரியில்லை. ஸோ அந்த இடத்துல க்ஷயேன தன்னுடைய ஒரு க்ஷயத்தினால, இந்த உடம்பு வந்து ஒரு டிசீஸ்னால ஒரு இழைத்ததாக இருக்கின்ற அந்த க்ஷயத்தினால க்ஷாமஹா கண்டஹா எஸ்ய சகான்னு அவனிபதிக்கு அட்ஜெக்டிவா வருது. இழைத்த கண்டத்தோட இருக்கின்ற அவர்
கிருச்சராது ரொம்ப கஷ்டத்தோட, கிருச்சராதிவ அவாதீது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டியோட பேசுற மாதிரி பேசினார். என்ன அப்படின்னா வத்ச கிருஷோசி இது சொல்றோம் இல்லையா, ஊர்ல இருந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் குழந்தையில பார்த்துட்டு என்ன சொல்றோம், ஹாஸ்டல் சாப்பாடே சரியில்லை இழைச்சுட்டியே எப்படி அப்படின்றோம் இல்லையா. அம்மானா அது ந மாதா சமம் அஸ்தி ஷரீர போஷணம் இல்லையா. சோ அம்மானா பார்த்த உடனே இழைச்சதுன்னு தான் சொல்லுவா. இந்த இடத்துல அம்மாவோட ரோலை அப்பாவும் பண்ணிட்டார். சோ வத்ச கிருஷோசி தீ ரொம்ப இழைச்சுட்டியே அப்படின்னு கேட்கிறார் குழந்தைய பார்த்த உடனே. அப்புறம் பண்டிஸ் பண்டித்வ கதயத் பண்டிஸ்து பண்டிஸ்வ அகதயத் பண்டிஸ்து பண்டிஸ்து அகதயத் அகதயத் பண்டிஹி தூ பண்டிஸ்து பண்டிஹி தூ பிளஸ் அகதயத் துவகதயத். என்ன தேவ தேவ திருத்தீயமஹ மகः ம், கிருதாஹாரஸ்ய ஸ்யாத்ய இதி. தேவ திருத்தீயம் அஹஹ கிருத ஆஹாரஸ்ய அஸ்ய அத்ய அப்படி பிடிச்சுக்கோங்க சரியா. கிருதஹ ஆஹாரஹ ஏன சஹ கிருதாஹாரஹ அஸ்ய கிருதாஹாரஸ்ய அத்ய திருத்தீயம் அஹஹா. ஸோ இன்னைக்கு தான் டுடே இஸ் அ டே, தேர்ட் டே சின்ஸ் ஹி டுக் ஃபுட்னு அர்த்தம் சரியா. இது மூணாவது நாள் அவர் சாப்பிடல அப்படின்னு சரியா. சோ கிருதஹ ஆஹாரஹ எஸ் ஏன சஹ கிருத ஆஹாரஹ தஸ்ய கிருதாஹாரஸ்ய அஸ்ய அத்ய திருத்தீயம் அஹஹ. இன்னைக்கு மூணாவது நாள் இவர் சாப்பிடுறது அப்படின்னா என்ன, 3 நாளும் சாப்பிடலன்னு அர்த்தம். தேர்ட் டே சின்ஸ் ஹி டுக் தி ஃபுட் சரியா. அப்புறம் ஜி அந்த தச்ருத்வா பண்டிகைங்கிறது யாரு சொல்லுங்க. பண்டிகைங்கிறது ஐ திங்க் இட் சுட் பி a கேரக்டர்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஆமா இருக்கணும். எங்கேயும் நான் அது படிச்சேன். அமாத்யா, ஒன் ஆஃப் ஹர்ஷஸ் அமாத்யாஸ். பண்டின்னு பேரா. அதாவது ஆமா இந்த சம்ஸ்கிருதத்துல உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இங்கிலீஷ்ல வந்து ப்ராப்பர் நவுன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல போட்டுருவோம். நம்ம சம்ஸ்கிருதத்துல கேபிட்டல் ஸ்மால் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஸோ வந்து நம்ம பண்டிகி அப்படின்னா இட்ஸ் நேம் ஆஃப் அன் மினிஸ்டர். ஓகே குட், தேங்க்யூ. இப்ப இவர் தச்ருத் வந்து அந்த ஹர்ஷனோடயே டிராவல் பண்ணி வந்திருக்காரு இல்லையா அந்த பண்டிகை, அதனாலதான் அவருக்கு தெரியுது 3 நாளா சாப்பிடல அப்படின்னு. ஆமா அந்த 3 daysல. ஆமா ஆமா. See இதுல வந்து நீங்க வந்து அப்படியே இது they have not cut and paste from the original. நிறைய கட் பண்ணிருக்கா நடுவுல. as I told you last classல இந்த ஒரு பேராகிராஃபே ஒரிஜினல்ல 2 பேராகிராஃப். சோ இதுல நடுவுல நமக்கு continuity we might have lost சரியா. ம், தச்ருத்வா ம், பாஷ்பவேக கிருஹ்யமாணாக்ஷரம் ம், கதமபி அயாத்தம் நிஸ்வஸ்யோ நிஸ்வஸ்ய உவாச்ச ம். வத்ச ஜானாமி த்வாம் பித்ருப்ரியம் அதி மிருதுஹ மிருதுஹதயம் மிருது மிருது ஹிருதயம். ஹிருதயம் இந்த டெக்ஸ்ட்லயே சரியில்லை, ஹிருதயம். இங்கே சரியில்லை. ஆ தத் ஸ்ருத்வா அதை கேட்டுவிட்டு, அதாவது இந்த பண்டினஹ வாச்சம் ஸ்ருத்வா அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு பாஷ்பவேக கிருஹ்யமான அக்ஷரம். சோ பாஷ்பஸ்ய பாஷ்பவேகேன, பாஷ்பம்னா கண்ணீர், அதனுடைய வேகத்தினால கிருஹ்யமானானி அக்ஷராணி யதா பவதி ததா, அந்த மாதிரி பாஷ்பஸ்ய வேகः பாஷ்பவேகः बाष्पवेगैः और बाष्पवेगेन गृह्यमाणम् गृह्यमाणानि अक्षराणि यथा स्युः तथा, அந்த கிருஹ்யமான அக்ஷரம் கதமபி ஆயதம் நிஸ்வஸ்ய. ஆயதம் அப்படின்னா தீர்க்கம்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்றது, கருணாயதம் நேத்திரம் அப்படின்னு சொல்றோம்ல, இது வரைக்கும் நீண்ட கண்கள்னு சொல்றோம் இல்லையா. கதமபி ஆயதம் நிஸ்வஸ்ய உவாச்ச, ஒரு பெரும் மூச்ச தீர்க்க நிஸ்வஸ்ய ஒரு பெரிய மூச்சை விட்டுட்டு சொன்னார். என்ன அப்படின்னா வத்ச குழந்தை, துவாம் அகம் ஜானாமி ஒன்ன எனக்கு தெரியும். எப்படிப்பட்ட துவாம், அந்த துவாமுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா பித்ரு பிரியம் அதிமிருது ஹிருதயம் துவாம் ஜானாமி. அந்த துவாமுக்கு அது 2 அட்ஜெக்டிவா வருது. பித்ரு பிரியம் அப்படின்னா பிதுகு பிரியம் இல்ல, அப்பாவுக்கு அவன் பிரியன்கிறது இல்ல இங்க அர்த்தம். பிதா பிரியஹ யஸ்ய சஹ தம்,
யாருக்கு அப்பாவானவர் பிரியரோ, எனக்கு உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டா மை ஃபாதர் இஸ் மை ஃபேவரட்னு சொல்றாளோ அந்த மாதிரி. சோ பிதா பிரியஹ யஸ்ய சஹ தம் பித்ரு பிரியம் துவாம் அதி மிருது ஹிருதயம், அதிசயேன மிருது அதிமிருது, அந்த அதிமிருது ஹிருதயம் யஸ்ய சஹ தம் மிகவும் மிருதுவான ஹிருதயம் யாருக்கோ அப்படிப்பட்ட துவாம் அகம் ஜானாமி, எனக்கு தெரியும், யூ ஆர் வெரி க்ளோஸ் டு மீ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பேசுறதுக்கு. படிங்க. ஈதிருஷோஷி விதுரயதி ஈதிருஷேஷு ஈதிருஷோஷி ஈதிருஷோஷி படிக்கிறேன். ईदृशेषु विधुरयति धीमतो अपि धियम् दुर्धरः बान्धवस्नेहः सर्वप्रमाति. சோ வந்து பாந்தவ ஸ்நேகः சர்வப்பிரமாதி, அது பாந்தவேஷு ஸ்நேகः, உறவுகாராகிட்ட இருக்கிற ஸ்நேகம் இருக்கு பாருங்க, அஃபெக்ஷன், அதுதான் சர்வ பிரமாதி அப்படின்னா ஓவர் பவர்ஸ் எவ்ரி திங்னு அர்த்தம். சரியா? சர்வம் பிரமாதி இது சர்வம் பிரமத்னாதி இது சர்வ பிரமாதி. ஓகேவா? எல்லாத்தையும் அது வந்து சர்பாசஸ் எவ்ரி திங், இட் ஓவர் பவர்ஸ் எவ்ரிபடி. சரியா? எது? இந்த பாந்தவ ஸ்நேகம். பந்துஷு என்ன ஒரு ஸ்நேகம், பாந்தவேஷு பந்தூனாம் பாவக பாந்தவக, பாந்தவேஷு ஸ்நேக பாந்தவ ஸ்நேக, அந்த பாந்தவ ஸ்நேகமானது சர்வம் பிரமத்னாதி, எல்லாத்தையும் இட் ஓவர் பவர்ஸ் எவ்ரிபடி. புரியுறதா? ஏன் அப்படின்னா ஈதிருஷேஷு விதுரயதி தீமதோ அபி தியம் அதிதுர்தரஹ பாந்தவ ஸ்நேகः. சோ வந்து என்ன அதிதுர்தரஹ அப்படின்னாலே, அதாவது ஒன்ன மாதிரி ஒரு தீமதோ அபி, ஒரு ரொம்ப ஒரு தீமதகானா இங்க புத்திசாலின்னு இல்ல, உங்களுக்கு வந்து வீரியம் தைரியம்னு பார்த்தோம் இல்லையா, தைரியம்னா மனோபலம். சோ அந்த தீமதோ அபி, அந்த மாதிரி ஒரு தைரியத்தோட இருக்கின்ற தியம், அந்த தீமதோபி தியம், அந்த மாதிரி தைரியத்தோட இருக்கின்ற அந்த புத்திகளை கூட, அந்த ஒரு புத்திய கூட என்ன பண்றது அப்படின்னா, இந்த அதிதுர்தரக பாந்தவ ஸ்நேக, ரொம்ப அதிதுர்தரகனா இர்ரெசிஸ்டபிள், தாங்க முடியாத, அவகிட்ட இருக்கிற ஒரு ஸ்நேகம் அப்படிங்கிறது என்னால முடியலையே, அதாவது எனக்கு புத்திக்கு தெரியறது இது பிறக்கிறவா எல்லாரும் ஒரு நாளைக்கு போக போறா அப்படிங்கிறது தெரியறது, ஆனா என் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி ஒரு பாந்தவ ஸ்நேக, அதிதுர்தரக பாந்தவ ஸ்நேக தீமதோ அபி தியம் ஈதிருஷேஷு விதுரயதி. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல, இன் சச் டைம் ஆர் சச் டைம் ஆஃப் கலாமிட்டி என்ன அப்படின்னா விதுரயதி அப்படின்னா விதுரம் கரோதி இது விதுரயதி, அது அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு உட்பட்டதாக ஆக்கி விடுகிறது. சரியா? டிஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுரும். புரியுதா? அதான். அப்புறம் சரியா? மாலினி சேஷாத்ரி ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம், திஸ் இஸ் ERC லைன். ஓ சூப்பர், நோட் பண்ணிக்கோங்க. ERC. अतो नार्हस्यात्मानं सुचेदातुं. அதோ ந அர்ஹசி ஆத்மானம் சுச்சே தாதும். சரியா? சோ அதஹ அஸ்மாத் காரணாத், என்னது கஸ்மாத் காரணாத் அப்படின்னா அதிதுர்தரோ பாந்தவ ஸ்நேக சர்வப்பிரமாதி. இது நீங்கள ERCயே வேணாம், நம்மளே எழுதி ஒட்டிக்கலாம் ஆத்துல. அதிதுர்தர பாந்தவ ஸ்நேக சர்வப்பிரமாதி. நம்ம வந்து புத்திரன் புத்திரி அப்படின்னு வந்து நம்ம ஸ்நேகபாவத்தோட இருக்கோமா? இல்ல, என்னுடைய புத்திரன், என்னுடைய சர்வம் பிரியம் ஆத்மவசாத் இல்லையா, எல்லாமே நம்ம வந்து we relate to ourself, அதனாலதான் அது பிரியம். அதனாலதான் பந்துஹு பாந்தவாக, அந்த பாந்தவ ஸ்நேக அதிதுர்தரக பாந்தவ ஸ்நேக சர்வ பிரமாதி. அதஹ அதனால ஆத்மானம் சுச்சேதாத்தும் ந அர்ஹசி. ஆத்மானம் அப்படின்னா உன்னுடைய செல்ஃப், உன்னை சுச்சே, சுச்சேங்கிறது இங்க வந்து இது வந்து இந்த சுச்சுங்கிறது, இந்த சுச்சி சுச்சிஹி இந்த மாதிரி ஒரு நிறைய இருக்கு. இது வந்து சுச்சுங்கிறது சகாராந்தம், சோகம்ங்கிற அர்த்தம். சுக்கு சுச்சௌ சுச்சஹ, சுச்சம் சுச்சௌ சுச்சஹ, சுச்சா சுக்பியாம் சுக்பிஹி, சுச்சே அப்படிங்கிறது சதுர்த்தியில இருக்கு. சோ ஆத்மானம் சுச்சே தாத்தும், உன் செல்ஃப இந்த துக்கத்துக்கு கொடுக்கறதுக்கு தொம் ந. ஸோ யூ ஷுட் நாட்
யூ ஷுட் நாட் அலோவ் த பெயின் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். புரியுறதா? ஆ புரியுறதா? எஸ் ஜி. Yes. அதாவது யூ வில் நாட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு தி எக்ஸ்ட்ரீம் சாரோ அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். புரியுறதா? அப்புறம் Okay. उद्धाम दाह ज्वर दग्धोऽपि दह्ये कल्वहम् अधिकतर मनेनायुष्मद् அதிகதரம் அனேன ஆயுஷ்மத் ஆதினா. आदिना. உத்தாம தாகஜ்வர தக்தோபி. இந்த 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 வேர்டு வந்து ராஜாக்கு போறது அட்ஜெக்டிவா. தஹ்யே கலு அகம் அதிகதரம் அனேன ஆயுஷ்மத் ஆதினா. ஆதினாலே வியாதின்னு அர்த்தம். சரியா? ஆதினா என்ன? ஆயுஷ்மதாதினா. இந்த உயிர் அப்படின்னு பிடிச்சுக்கிறதுங்கிற ஒரு வியாதி இருக்கு பாருங்க, இந்த மூச்சு விடுறது, இந்த உயிர் தியாகம். அதனால அகம் உத்தாம தாகஜ்வர தக்தோ அபி. உத்தாமஹ தாகஜ்வரஹ, அந்த தாகஜ்வரேன தக்தக அபி. சோ உத்தாமம் ரொம்ப வந்து தாகரூபக ஜ்வரக தாகஜ்வரக. அந்த உத்தாமஹ தாகஜ்வரக உத்தாம ஜ்வரக உத்தாம தாகஜ்வரேன தக்தக. ஸோ ரொம்ப வந்து உத்தாமம் அப்படின்னா சிவியர்னு அர்த்தம். சிவியரான தாகஜ்வரத்தினால, சூட்டு ஜுரத்தினால, தக்தோ அபி எரிக்கப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் கூட, அகம் அதிகதரம் எதுல தஹ்யே, எதுல வந்து நான் எரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், அகம் தஹ்யே எரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எதுல அப்படின்னா அதிகதரம் அனேன ஆயுஷ்மது ஆதினா. இந்த ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு ஆதி, அதாவது சம்திங் ரிலேட்டட் டு இதுவா இருக்கணும்னு நினைக்கிறேன், சுவாச விஷயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுனா அனேன ஆயுஷ்மத் ஆதினா அதிகதரம் அகம் கலு தஹ்யே, நான் எரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். புரியுறதா? இந்த சூடு கூட என்ன எதுவும் பண்ணல, பட் இந்த உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னை வந்து இன்னும் ஜாஸ்தியாக எரிக்கிறது அப்படின்னு சொல்றோம். புரியுதா? Yes. Yes, ma'am. அப்புறம் படிக்கவா? படிங்க. நிஷ்சிதமிவ. தஹ்யே அப்படிங்கறதும் உங்களுக்கு அகம் தஹ்யே இல்லையா? ஆதினா தஹ்யே, சாரி பாசிவ்ல இருக்குது. ஓகேவா? அகம் கலு அதிகதரம் அனேன ஆதினா தஹ்யே. இதனால இப்படிப்பட்ட ஒரு வியாதியினால் நான் எரிக்கப்படுகிறேன். ஜுரம் என்னை குறைச்சலா தான் இருக்கிறது, ஆனா இந்த ஆயுஷ்மத்து அப்படிங்கிற ஒரு ஆதினா அகம் தஹ்யே, மயா ஆதினா தஹ்யே அகம். சரியா? அப்புறம் நிஷ்சிதமிவ சஸ்திரம் தக்ஷணோதி மாம் ததீயः தனிமா. त्वदीय त्वदीय ஆமா त्वदीय तनिमा. ஆமா ஆமா. அதாவது நிஷிதம் இவ சஸ்திரம் தக்ஷ்ணோதி மாம். நிஷிதம்னா ரொம்ப ஷார்ப்புன்னு அர்த்தம். ஒரு சஸ்திரம், ஷார்ப்பான சஸ்திரம் வந்து எப்படி வந்து தக்ஷ்ணோதி அப்படிங்கிறது தக்ஷன் டு பியர்ஸ். அது வந்து மாம் யதா தக்ஷ்ணோதி ததா துவதீய தனிமா. தனிமானா இழைப்பு தன்மை. தனு அப்படிங்கிறது தாத்து, இமனிச் பிரத்யம். அவங்க தனிமா. உன்னுடைய இந்த ஒரு நீ வந்து இந்த இழைச்சி போயிருக்கவர், லீனா இருக்கவர், அதுதான் என்னை வந்து இன்னும் எரிக்கிறது. நிஷிதம் சஸ்திரம் இவ, ஒரு ஷார்ப்பான ஒரு ஆயுதம் போல, தவதீய தனிமா மாம் தக்ஷ்ணோதி. சோ நிஷிதம் சஸ்திரம் இவ, ஷார்ப்பான ஒரு வெப்பன் போல, துவதீய தனிமா தவ இதம் துவதீயம், உன்னுடைய இந்த இளைப்புத்தன்மை அப்படிங்கிறது மாம் தக்ஷ்ணோதி என்னை பியர்ஸ் பண்றது, குத்தத்து. சரியா? அப்புறம் ஜி அந்த தனிமா இமானிச்சா? ஆமா இமானிச்சு. இமனிச்சு. ஆமா இமனிச்சு. அப்புறம் சுகம் ச ராஜ்யம் ச வம்சம் ச பிராணாश्च சுகம் வம்சश्च வம்சஸ்ச வம்சश्च பிராணாश्च त्वयि मे स्थिताः. அது அடுத்த லைனும் படிங்க. யதா மம ததா சதா. யதா மம ததா சர்வாசாம் பிரஜானாம். ஆமா. சுகம் ச
ராஜ்யம் ச வம்சஸ்ச பிராணாஹ ச மே त्वयि ஸ்திதாஹ. என்னுடைய சுகம், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய வம்சம், என்னுடைய உயிர் எல்லாமே மம பிராணாகாச்ச, மேங்கிறது மம, மே பிராணாகாச்ச துவயி ஸ்திதாக, உன்கிட்ட தான் இருக்கு. ஸோ நீ சந்தோஷமா இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நீ நீ ராஜ்யத்துல இல்லைன்னா அந்த ராஜ்யமே எனக்கு வேண்டாம். ஒன்னும் இல்லாம இது வம்சமே இல்லை, நீ தான் என் உயிர் அப்படின்னு சொல்றான். யதா மம ததா சர்வாசாம் பிரஜானாம். எனக்கு எப்படியோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா பிரஜைகளுடைய பிராணனும் நீதான். யதா மம யதா துவம் துவயி மே பிராணாகா, உன்னிடத்தில் என்னுடைய உயிர் யதா ஸ்திதாகா ததா, அதே மாதிரி யதா மம ததா சர்வாசாம் அப்படின்னா நீ இல்லாம பிரஜைகளுக்கு சுகம் கிடையாது, நீ இல்லைன்னா இத அவ ராஜ்யமாவே கன்சிடர் பண்ண மாட்டா. உன்ன மாதிரி சத்வம்சத்துல வந்தவாதான் அவளுக்கு நன்மை பண்ணுவா. அப்படிங்கிறதுனால வம்சமும் நீ இல்லைன்னா இல்ல. அதே மாதிரி என்னுடைய பிராணன் எப்படி உங்ககிட்ட இருக்கோ அதே மாதிரி அவளுடைய பிராணனும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் மேல फलम् फलम् अस्य अनेक जन्मान्तर तरोपार्जित ஜன்மாந்தர உபார்ஜிதஸ்ய उपार्जितस्य ம், कलुषस्य அகலுஷஸ்ய कर्मणः அகலுஷஸ்ய கர்மணः अकलुषस्य कर्मणः பலம் அஸ்ய அநேக ஜன்மாந்தர உபார்ஜிதஸ்ய அகலுஷஸ்ய கர்மணः. பலம், பலம்னா ஃப்ரூட். நீ நீ யாரு, எப்படிப்பட்ட பலன் எனக்கு அப்படின்னா எந்த ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ இந்த மாதிரி ஒரு புள்ள எனக்கு பிறந்திருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி அஸ்ய அநேக ஜன்மாந்தர உபார்ஜிதஸ்ய அகலுஷஸ்ய கர்மணः பலம். ஸோ அநேக ஜன்மம் அப்படின்னா ஜன்மாந்தரம் அப்படின்னா அந்யத்து ஜன்ம ஜன்மாந்தரம். ஸோ அநேகானி ஜன்மாந்தராணி அநேக ஜன்மாந்தராணி அநேக ஜன்மாந்தரேஷு உபார்ஜிதம் அநேக ஜன்மாந்தர உபார்ஜிதம் தஸ்ய அநேக ஜன்மாந்தர உபார்ஜிதஸ்ய அகலுஷஸ்ய, அகலுஷம் அப்படின்னா ஃப்ளாலஸ், நல்ல ஒரு மெரிட். சரியா? அந்த மாதிரி இருக்கின்ற கர்மணக, அந்த அப்படிப்பட்ட ஒரு கர்மாவினுடைய பலம். புரியுறதா? கர்மணக அஸ்ய பலம். ஓகேவா? நான் எந்த ஜென்மத்துல எந்த புண்ணியம் பண்ணேனோ பல கோடி ஜென்மத்தினுடைய பாப்பமற்ற கர்மாவினுடைய பலம் தான் இது அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் करतलगतमिव कथयन्ति चतुर्णाम् अपि अर्णवानाम् ம் ஆதிபத்தியம் தே ம் லக்ஷணானி. அதாவது கரதலகதம் இவ கதயந்தி, அதாவது சதுர்ணாமபி அர்ணவானாம் ஆதிபத்தியம் தே கரதலகதம் கதம் இவ லக்ஷணானி கதயந்தி. அதாவது ராஜாவார்த்துக்குன்னு ஒரு லட்சணம் இருக்கு. அதாவது அந்த ஜாதகத்துல அது இருந்தாதான் அது ஆவா சொல்றாலும். இப்போ பாடுறவா எல்லாரும் சங்கீத கலாநிதி வாங்குறது இல்ல, ரொம்ப சங்கீதம் தெரிஞ்சவா எல்லாரும் ஓஹோன்னு பாப்புலர் ஆகல. அந்த சங்கீதம் பாடுறதுக்கு ஒரு ஜாதக விசேஷம்னா பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு ஜாதக விசேஷம், கூட்டம் கூடுறதுக்கு ஒரு ஜாதக விசேஷம் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி என்ன அப்படின்னா சதுர்ணாமபி அர்ணவானாம் ஆதிபத்தியம், இந்த 4 கடல் ஓட இருக்கின்ற அவைகளுக்கு 4 கடல் சூழப்பட்ட அதனுடைய ஒரு ஆதிபத்தியம், அதிபதேக பாவம் ஆதிபத்தியம், அந்த பீயிங் அ லீடர், தலைவனாக இருக்கிறதுங்கிறது தே கரதலகதம், உன் கையில தான் இருக்காது. அது இதே தே லக்ஷணானி கதயந்தி, உன்னோட லட்சணங்கள் அது சொல்லுது. சரியா? அதாவது இந்த இந்த லட்சணங்கள் அப்படின்னா இட் இஸ் மார்க்ட் ஆர் இண்டிகேட்டட் ஆன் யுவர் பாடி. சரீரத்தில் இண்டிகேட் பண்ணறது என்னதான் சாவரனிட்டி. இந்த அதனோட சதுர்ணாமபி ஆதிபத்தியம் சரீரத்துல காமிக்கிறது. அண்ட் ஒரு 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 எம்பரர் ஆறத்துக்கு, சம்ராட் ஆறத்துக்கு உனக்கு எல்லா லட்சணங்களும் இருக்கு. அதுக்கப்புறம் ஜன்ம ஜன்ம ஜன்மனா ஏவ ஜன்மனா ஏவ கிருதார்த்தோஸ்மி. துவத்து ஜன்மனா ஏவ கிருதார்த்தோஸ்மி. உன் பிறப்புனாலேயே நான் ரொம்ப கிருதார்த்தனா ஆயிட்டேன். ஐ எம் ரியலி கிரேட், ஐ எம் கிரேட்ஃபுல்.
பை நீ எனக்கு பிறந்ததே நான் புண்ணியம் பண்ணிருக்கேன்றார். சரியா? அப்புறம் நிரபிலாஷோஸ்மி ஜீவிதவ்யே. ஜீவிதவ்யே, இந்த இதுல வந்து எனக்கு இந்த இதுல வந்து வாழ்க்கையில பெருசா ஒன்னும் ஆசைங்கிறது இல்ல. ம் அதாவது நான் போயிட பிஷ போறேன், ஐயோ போறேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஏன்னா நான் I've been blessed with a wonderful son who will take care of my ராஜ்யம். எல்லாத்தையும் அவன் பரிபாலனம் பண்ண போறான். யாரும் எனக்கு புத்திரனே இல்ல, சத்புத்திரனே இல்ல, எல்லாம் அசடா இருக்கே அப்படின்னா வருத்தப்படணும். ஜீவிதவ்யே நிரபிலாஷோ அஸ்மி, பெரிய ஒரு அபிலாஷாங்கிறது இல்ல. நிர்கதः அபிலாஷः யஸ்ய சஹ நிரபிலாஷः அகம் அஸ்மி ஜீவிதவ்யே. ஜீவிதவ்யேன வாழ்க்கையில். சரியா? வாழ்வதில். ம் பிஷக் அனுரோதः ம் பாயயதி மாம் ஔஷதம். ஆமா. பிஷக் அனுரோதः மாம் ஔஷதம் பாயதி. சரிப்பா, நம்ம அந்த வயசானவாலாம் எனக்கு வாழணும்னு இல்லவே இல்ல, சரி அந்த பிபி மாத்திரை 2 கொடு அப்படின்னு சொல்லுவா தெரியுமோ. அதுக்குதான் இவர் சொல்றார் பிஷக் அனுரோதக, பிஷதாம் அனுரோதக, அவளுடைய ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத மாம் ஔஷதம் பாயயதி, என்னை மருந்தை குடிக்க வைக்கிறது. எது அப்படின்னா பிஷக் அனுரோதக, பிஷஜாம் அனுரோதக, அந்த டாக்டர்ஸினுடைய வைத்தியாளனுடைய அந்த ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது அப்படின்னா அவளுடைய விஷஸ் தான் வந்து இட் மேக்ஸ் மீ ட்ரிங்க் திஸ் இது ஔஷதம். இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கும் உயிர் வாழணும்னு ஆசை இல்லை, இருந்தாலும் 2 விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுங்கோ அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்ல அவர் பாவம். अपि च सर्वप्रजापुण्यैः सकलभुवनतल तलपरि पालनार्थम् ம் उत्पत्स्यमानानां உற்பத்தியமானானாம் உற்பத்தியமானானாம் ம் उत्पत्स्यमानानां ம் भवादृशां ம் जन्मग्रहणोपायः ம் पितरौ. ம் 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 ஸோ வந்து என்ன அப்படின்னா அபிஜ மேலும் சர்வ பிரஜா புண்ணியைஹி, ஸோ சர்வேஷாம் சர்வாஹா பிரஜாஹா சர்வ பிரஜாஹா சர்வ பிரஜானாம் புண்ணியைஹி, எல்லா பிரஜைகளினுடைய அந்த புண்ணிய வசத்தினால சகல புவனதல பரிபாலனார்த்தம், சகலானி புவனானி சகலம் புவனம் சகல புவனம் சகல புவனானாம் தலம் சகல புவன தலம் சகல சகல புவன தல தலஸ்தலானாம் பரிபாலனார்த்தம், அதுக்கோசரம் உற்பத்தியமானானாம் பவாதிருஷாம், முது பது பத்துங்கிறது இது தாத்து, பத்து தாத்து, உத்துங்கிறது உபசர்க்கம். உற்பத்தியமானானாம் பவாதிருஷாம், உற்பத்தி உண்டாகின்ற ஆர் உண்டான பவாதிருஷாம் உன்னை போல இருக்கிறவா. சரியா? ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா உற்பத்தியமானானாம் பவாதிருஷாம் ஜன்ம கிரகண உபாய பிதரௌ. ஸோ இந்த பேரண்ட்ஸுங்கிறவா என்ன அப்படின்னா உன்னுடைய ஜன்மனக கிரகணே உபாய, நீ பிறக்கிறதுக்கு ஒரு பிளேஸாக இருந்தோம் நாங்க. அது வந்து என்ன அப்படின்னா நீ பிறந்ததுக்கு காரணம் ஒண்ணு என்னுடைய பூர்வ ஜன்ம பலன், இன்னொன்னு எல்லா பிரஜைகளினுடைய புண்ணிய குவியதுனால இந்த எல்லா 7 உலகத்தையும் காப்பாத்துறதுக்கோசரம் உற்பத்தியமானானாம் பவாதிருஷாம் ஜன்ம கிரகண உபாய பிதரவு. பேரண்ட்ஸுங்கிறவா என்ன அப்படின்னா இப்படிப்பட்டவன் உண்டாகிறதுக்கு ஒரு அவ வந்து தேவர் த ரீசன் ஃபார் த பர்த் ஆஃப் சச் அ கிரேட் சன். புரியுதா? மேல प्रजाभिः तु बन्धुमन्तः राजानः न ज्ञातिभिः ஆமா तत् அது उत्तिष्ठ. உத்திஷ்ட. சோ ராஜானக பந்துமந்தக ராஜானக பிரஜாபிகி நது ஞாதிபிகி. ஞாத்தினா உறவுகாரான்னு சொல்றோம் இல்லையா, பந்து அப்படிங்கிறது வேற, ஞாத்திங்கிறது வேற. ஞாத்தினா உங்களுக்கு இந்த தாயாதிகள்லாம் சொல்றாளே அவளுக்கு ஞாத்தின்னு சொல்லுவா. ராஜா வந்து பந்துவந்தக ராஜானக, ராஜா வந்து எப்படி வந்து பந்துவாக, பந்துவந்தக பந்துஹு அஸ்ய அஸ்தி இதி பந்துமான், பந்துமான் ராஜா பந்துவந்தக ராஜானக, பந்துக்களோட ஒரு ராஜா இருக்கான். எப்படி அப்படி எதனால அப்படின்னா பிரஜாபிகி, பிரஜைகளனாலதான் அவன் வந்து பந்துக்களோட இருக்கிற ஒரு ராஜாவாக ஆகிறான். ஓ யாருமே இல்லாத ஒரு ஒரு ஐலாண்டுக்கு போய் நான் தான் ராஜா அப்படின்னா அங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரஜைகள் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ பந்துவந்தக ராஜானக பிரஜாபிகி பந்துவந்தக ராஜானக ந ஞாதிபிகி. அதனால வெறும்
வரவுக்காராலும் தாயாதிகளும் இருக்கிறதுனால அவன் வந்து பந்துமானா ஆகல. புரியுறதா உங்களுக்கு? அது இந்த சாகுந்தலத்துல வந்து ஒரு இது வரும். ஏன ஏன வியுஜ்யந்தே பிரஜாஹா ஸ்னிக்தேன பந்துனா சஹ சஹ பாபாது இருதே தாசாம் துஷ்யந்தா இது குஷ்யதாம். 6வது அங்கத்துல எந்த எந்த ஒரு ஷிப்ரெக் ஆயிடும் அதை பத்தின கதையை வந்து சொல்லிட்டு இருப்பான் அந்த பிரதிகாரி ராஜா கிட்ட. அப்ப வந்து சொல்லுவான், யாராருக்கெல்லாம் அவ வந்து அஹ், பந்துக்கள் இல்லையோ அவளுக்கு வந்து ஐ பிளே த ரோல் ஆஃப் எவ்ரிதிங். அவளுடைய பாப்பத்தை தவிர நான் வந்து எல்லாத்துலயும் நான் பங்கு எடுத்துக்கிறேன். சரியா? அண்ட் அவளுக்கு ஒருத்தருக்கு அம்மா போயிட்டாளா, ஐ பிளே த ரோல் ஆஃப் அ மதர். அதர் தேன் பீயிங் அ ஹஸ்பண்ட் ஐ வில் பிளே ஆல் த ரோல்ங்கிறான். ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட் போயிட்டா நான் ஹஸ்பண்டா இருக்கேன்னு சொல்லலாம். அவன் ஒய்ஃபு போயிட்டானா அந்த இடத்துல நான் பாரியா என்ன பண்றாளோ அதை நான் பண்றேன். அந்த மாதிரி அவன் வந்து பந்துக்களுக்கு ராஜா அப்படிங்கிறது அதான். சரியா? அதான். அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா, பந்துக்களோட இருக்கிறவன் பிரஜைகளால தான் பந்து மந்தக ராஜானக ந ஞாதிபிகி தது உத்திஷ்ட, அதனால எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றார். குரு புனரேவ சர்வாக கிரியாக. புனக சர்வாகா கிரியாகா குரு, மறுபடியும் எல்லா வேலைகளையும் நீ பண்ண ஆரம்பி. அதாவது அப்படியே ரொம்ப ஒரு டிசாஸ்டர் ஸ்டேஜ்ல அப்படியே நீ வந்து இதுவாயிடாத. என்ன சொல்றது, அது என்ன சொல்லுவா, டிப்ரெஷனுக்கு போயிடாத. அஹ் कृताहारे च உம் त्वय्यहम् अपि உம் स्वयम् उपयोक्ष्य உம் पथ्यम् इत्येवम् अभिहितस्य चास्य दक्ष्यन्निव हृदयम् உம் अतितरम् शोकानलः सन्दुदुक्षे. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா, கிருத ஆகாரே ச துவயி துவயி கிருத ஆகாரே. சரியா? நீ ஆகாரம் எடுத்துட்டேனா அகம் அபி நானும் ஸ்வயம் உபயோக்ஷே, நானும் வந்து எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா பத்தியம் உபயோக்ஷே, நானும் வந்து உபயுஜ்ஜுங்கிறது அங்க தாத்து. நானும் வந்து பத்தியத்தை வந்து அடையறேன், கடைபிடிக்கிறேன். இது ஏவம் அபிஹிதஸ்ய ச அஸ்ய, இந்த மாதிரி கூறப்பட்ட அபிஹிதஸ்ய கூறப்பட்ட அவனுக்கு தக்ஷ்யன்னிவ ஹிருதயம் அதிதராம் சோகானலக சந்துதுக்ஷே. தக்ஷன் ஹிருதயம் அதிதராம் தக்ஷ்யன்னிவ, ஹிருதயமானது அப்படியே வந்து இட்ஸ் அபவுட் டு பேர்ன், அந்த மாதிரி சோகானலக சந்துதுக்ஷே. சோக ஏவ அனலக சோகானலக, அந்த சோகங்கிற ஒரு அக்னியானது சந்துதுக்ஷே அது வந்து கிண்டலாகப்பட்டது. இன்னும் ஏற்கனவே எரியிற எண்ணுல நினைவு இதை விட்ட மாதிரி இவனுக்கு இன்னும் அப்பாவினுடைய அந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் இன்னுமே வந்து கஷ்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் क्षणमात्रं च स्थित्वा पित्रा पुनर् पुनः ஆகாரார்த்தம் आहारार्थम् आदिश्यमानः ध्वलगृहात् தவல अवता கிரகாத்து. ம் धवलगृहात् ம் अवततार. ம் க்ஷணமாத்திரம் ச ஸ்தித்வா, ஒரு செகண்ட் அங்கே நின்னுட்டான். நின்னுட்டு பித்ரா புனக ஆகாரார்த்தம் ஆதிஷ்யமான, அங்கேயே நகராம இருக்கானே போய் சாப்பிடு திருப்பியும் அப்படின்னு அப்பாவால் ஆதிஷ்யமானக சக ஸ்ரீஹர்ஷக தவலகிரகாத்து அவததார, அந்த தவல கிரகத்திலிருந்து பார்த்தோமே தவல கிரகே அப்படின்னு ஒரு சப்தமியில அந்த கிரகத்து இறங்கினார் அவததார. சரியா? அஹ் திருதாது ததார அவததார, அவதாரம்ங்கிறது இதுல இருந்து தான் வருது. அதுக்கப்புறம் சகாரச்ச चकार चकार च चेतसि ம் अखाण्डे कल्वयं ம் समुपस्थितो महाप्रलयो व्यभ्र व्यभ्र इव वज्रपातः. ம் கிம் அத்திர கரவாணி இது इति சேதசீச்ச சகார. சோ மனசுல வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன செய்யணும்னு என்று தோணித்து. என்ன அப்படின்னா, அகாண்டே கலு அயம் சமுபஸ்திதா மகா பிரளய வியப்ரைவ வஜ்ரவாதக. அகாண்டே அப்படின்னா அன்டைம், அதுல அயம் மகா பிரளய கலு சமுபஸ்திதா, ஒரு பெரிய ஒரு கிரேட் டிஸ்ட்ரக்ஷன் ஒரு கிரேட் கலாமிட்டி ஹாஸ் அரைவ்டு ஆல் ஆஃப் அ சடன். அகாண்டம்னா ஆல் ஆஃப் அ சடன் மகாபிரளய கலு அயம் மகாபிரளய கலு சமுபஸ்திதா, ஒரு பெரிய ஒரு ஒரு கலாமிட்டினா வந்து விழுந்துடுத்து. எது போல அப்படின்னா வியப்ர இவ வஜ்ரபாதக. வியப்ரஹ அப்படின்னாலே விகதம் அப்ரம் யஸ்மாத்து சஹ. அப்ரம்னா உங்களுக்கு மேகம், கிளவுட்லெஸ் மேகம். அந்த இடத்துல திடீர்னு ஒரு
தண்டர் போல்ட் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? மழை இடிச்சுட்டு இருந்தது, மின்னல் இருந்ததுன்னா டொங்குன்னு ஒரு இடி வந்ததுன்னா நமக்கு தெரியாது. இந்த the sky is very clear, cloudsே இல்ல. ஸோ அந்த வியப்ரஹா அப்படின்னாலே உங்களுக்கு விகதம் அப்ரம் யஸ்மாத்து வியப்ரஹா இவ வஜ்ரபாதக. அந்த கிளவுட்லெஸ் ஸ்கைல எப்படி ஒரு தண்டர் போல்ட் வந்து விழுமோ அந்த மாதிரி அசமயே அகாண்டே அன்டைம்லி மகாகலு அயம் மகா பிரளய கலு சமுபஸ்திதா கிம்மத்திர கர்வாணி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. சரியா இருக்கா? ஆ Yes, ma'am.